விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். தந்தை, மகன், தூய ஆவின் பெயராலே ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. அன்பான நேயர்களே, 2026 ஆண்டு ஜூலை 16 பொதுக்காலம் 15ஆம் வாரம் வியாழக்கிழமைக்கான இனிய வாழ்த்துக்கள். உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆமாம், இந்த இனிய நாளுக்காக நாம் ஒன்றாக இணைந்து ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். ஒளியின் ஊற்றாகிய ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காகவும் நீர் எங்களுக்கு அருளியுள்ள இந்த வாழ்விற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆமென். சிறப்பாக இன்று நீர் எங்களுக்கு தந்திருக்கும் இந்த உயிரூட்டும் வாசகத்திற்காக உம்மை போற்றுகிறோம். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று நீர் கொடுத்த இந்த ஆறுதலான வாசகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியா எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு நேயருக்காகவும் நாங்க உமக்கு நன்றி சொல்றோம். ஆமென். இருள்ல தேடுற எங்களோட வாழ்க்கை பயணத்துல நீர் தர்ற நிறைவாழ்வு மட்டும்தான் எங்களுக்கு வெளிச்சமா இருக்க முடியுங்கிறத நாங்க முழுமையா உணர்றோம். ஆமாம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் இத முழுமையா பார்க்கவும் இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் பெறவும் உம்மை நாங்க உருக்கமா மன்றாடுறோம். கண்டிப்பா. அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிற கவலைகள், அவங்க சுமக்கிற ஒவ்வொரு பாரத்தையும் நீர் மட்டுமே அறிவீர். அவங்களுக்கு உம்முடைய பரிபூர்ணமான பாவ மன்னிப்பு, மன மற்றும் உடல் குணமளித்தல், அளவற்ற இரக்கம் மற்றும் உம்முடைய கிருபை முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். அவங்களுடைய சோர்வுகள் நீங்கி உம்மிடத்தில் உண்மையான இளைப்பாறுதலை பெற உதவி செய்யும். நிச்சயமா. அவர்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உம்முடைய பிரசன்னம் அவங்கள தேற்றட்டும். குறிப்பா அஜித்தின் தந்தைக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். அவர் செய்யும் வேலைகளை ஆசீர்வதியும், புதிய வாய்ப்புகளின் கதவுகளை திறந்தருளும். ஆமாம் ஆண்டவரே. அதன் வழியாக அவர் தன் மகளின் திருமணத்திற்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க அருள் தாரும். இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து எந்தவித கடனோ சுமையோ இன்றி அந்த திருமணம் நல்லபடியாக நடக்க அருள் புரியும். அவர்கள் இதயங்களை அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பும் ஆண்டவரே. இந்த திருமண உறவு அன்பிலும் விசுவாசத்திலும் வேரூன்றி நிற்கச் செய்தருளும். அதே போல அரியானா மீது இரக்கம் காட்டும். அவளை உமது அன்பாலும் பரிவாலும் சூழ்ந்து கொள்ளும். அவள் வாழ்வில் குணமளித்தலையும் பலத்தையும் அமைதியையும் தந்தருளும். அவளது பாதைகளை வழிநடத்தி அவள் உமது ஒளியில் நடக்கச் செய்தருளும். உமது இரக்கம் அவளை எப்போதும் தாங்கி நிற்கட்டும் ஆண்டவரே. தலைவர்களும் ஊழியர்களும் கனிவோடும் பரிவோடும் வழிநடத்த ஜெபிக்கிறோம். வருங்கால சந்ததியினர் விசுவாசத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் ஆண்டவரின் மகத்துவத்தை எடுத்துரைக்கவும் மன்றாடுகிறோம். திருச்சபை கிறிஸ்துவின் இளைப்பாறுதல், ஆண்டவரின் அமைதி மற்றும் அவரது நிலையான பரிவு ஆகியவற்றின் சாட்சியாக திகழ ஜெபிக்கிறோம். எங்கள் சொந்த ஊழியத்துக்காகவும் எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதலையும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையையும் ஆண்டவரின் பரிவின் சந்தோஷத்தையும் கண்டடைய உதவ வேண்டுமென மன்றாகுகிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். நேயர்களே, உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். கண்டிப்பா. இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. முதலில் இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். இன்றைய வாசகங்கள் ரொம்பவே ஆழமானவை. ஆமா. முதல் வாசகம். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26. இறைவாக்கியங்கள் 7 முதல் 9, 12 மற்றும் 16 முதல் 19. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நிலவுலகில் நிலைத்திருக்கையில்
வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை வீழச் செய்கின்றீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 102. பாடல் வரிகள் 12 முதல் 14, 15 முதல் 17 மற்றும் 18, 20, 19. பல்லவி 19b. விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீரென்றென்றும் கொலுவீற்றிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கருக்கள் மீது ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் தினைவார் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை
தம்மேலுலகத்திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவாக்கியங்கள் 28 முதல் 30. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்போ இன்னைக்கு நாம சிந்திக்க போற இந்த ஆழமான பார்வைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஓ, சொல்லுங்க, என்ன ஸ்டோரி அது? இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு கிராமத்திலேருந்து ஒருத்தர் தன்னோட தலையில ரொம்ப பெரிய பாரமான மூட்டைய சுமந்துகிட்டு ரயில் நிலையத்துக்கு மூச்சரிக்க ஓடி வராரு. சரி, ரயில் புறப்பட போகுதா என்ன? ஆமா ஆமா, ரயில் கிளம்புற நேரம். எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி போய் அந்த ரயில்ல ஏறிட்டாரு. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே நடக்குது. என்ன செஞ்சாரு அவரு? ரயில்ல ஏறின பிறகும் அவர் அந்த பெரிய மூட்டைய கீழே இறக்கி வைக்கவே இல்ல. அந்த மூட்டைய தன் தலையிலேயே வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வியர்க்க விரவிருக்க நின்னுகிட்டே பயணம் செய்யறாரு. ஐயோ பாவம், ஆனா கேக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உண்மைதான். இத பாத்துக்கிட்டு இருந்த பக்கத்து பயணி ஒருத்தருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் இவர்கிட்ட ஐயா, நீங்க ஏரியலுக்கு வெளியில இருக்கும்போது அந்த சுமையை நீங்க சுமந்தது நியாயம். ஆனா இப்போ நீங்க ஏரியலுக்குள்ள வந்துட்டீங்க. இந்த ஏரியல் தான் உங்களையும் உங்க சுமையும் சேர்த்தே சுமக்கிறது. பிறகு ஏன் நீங்களாகவே அந்த சுமையை சுமந்து கஷ்டப்படுறீங்க? முதல்ல அந்த மூட்டையை கீழே இறக்கி வைங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சரியான கேள்வி. அவர் மூட்டையை கீழே வைக்காம சுமந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். கண்டிப்பா. இது கேட்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள நம்ம வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு. 100க்கு 100 உண்மை. அந்த பயணி செஞ்ச செயல் எவ்வளவு அர்த்தமற்றதோ அதே அளவுக்கு அர்த்தமற்ற ஒரு விஷயத்தை தான் நாமும், அதாவது நீங்களும் நானும் அன்றாட செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரையிலான வசனங்களோட ரொம்ப ஆழமா பொருந்தி போகுது. ஆண்டவரிடம் எப்படி இறக்கி வைத்து உண்மையான இளைப்பாறுதலை பெறுவது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வையின் முக்கிய நோக்கம். அந்த ரயில் பயணத்தை போலதான் பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்ம கூடவே பயணிச்சாலும், நமக்காக எல்லாத்தையும் சுமக்க அவர் தயாரா இருந்தாலும், நம்ம பிரச்சனைகளையும் கவலைகளையும் நாமே சுமந்துக்கிட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள்,
அப்படின்னு இயேசு கூப்பிடுறாரு. ஆமா, உடல் ரீதியா கடுமையான வேலை செஞ்சு களைத்து போனவங்களை பார்த்து இப்படி சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இயேசு எல்லா தரப்பு மக்களையும் பார்த்துதான் இந்த கூப்பிடுதலை கொடுக்கிறார். அப்போ அவர் எந்த சுமையை பத்தி பேசுறாரு? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அன்றாட வாழ்வில ஒரு நவீன மனிதன், அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, நாம சுமக்கிற பெருஞ்சுமை அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? இத நாம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா இயேசு வாழ்ந்த அந்த முதல் நூற்றாண்டு காலகட்டத்தோட வரலாற்று பின்னணியை நாம கொஞ்சம் உற்று கவனிக்கணும். ஓ, அந்த காலத்துல மக்கள் வேற ஏதாவது பெரிய சுமை சுமந்தாங்களா? கண்டிப்பா. அந்த காலத்துல இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தினது மத தலைவர்கள், அதாவது பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும். அவங்க திருவிவிலியம் கொடுத்த அடிப்படையான சட்டங்களை தாண்டி மனிதர்களா பல நூறு சட்டங்களை உருவாக்குனாங்க. பல நூறு சட்டங்களா? கேட்கவே மலைப்பா இருக்கே. ஆமா, கிட்டத்தட்ட 600க்கும் மேல சட்டங்கள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு, ஓய்வு நாள்ல ஒருத்தர் எவ்வளவு தூரம் நடக்கணும்னு ஒரு கணக்கு இருந்துச்சு. ஒரு தையல்காரர் தன்னுடைய சட்டப்பையில ஒரு ஊசியை வச்சிருந்தா கூட அது குற்றமா கருவப்பட்டுச்சு. ஓஹோ, ஒரு ஊசி வச்சிருந்தா கூட தப்பா? ஆமாங்க. எந்தெந்த பாத்திரங்களை எப்படி கழுவணும், எந்த உணவை எப்படி சாப்பிடணும்னு அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு சட்டம் இருந்துச்சு. இதையெல்லாம் ஒரு சாதாரண மனிதனால எப்படிங்க தினமும் கடைபிடிக்க முடியும்? நினைச்சு பார்த்தாலே ரொம்ப மூச்சு முட்டுதே. அதுதான் பிரச்சனை. ஒரு சாதாரண விவசாயியோ மீன் பிடிப்பவரோ இந்த 600க்கும் மேற்பட்ட சட்டங்களை மனப்பாடம் செஞ்சு தினசரி வாழ்க்கையில கடைபிடிக்கிறது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. கண்டிப்பா முடியாது. இதனால மக்கள் எப்பவுமே ஒருவித குற்ற உணர்ச்சியோடய வாழ்ந்தாங்க. அதாவது, ஐயோ, இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு எதிராக தப்பு பண்ணிட்டோமோ, கடவுள் நம்மளை தண்டிப்பாரோ அப்படிங்கிற ஒரு நிரந்தரமான பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சு. இது சாதாரண சுமை கிடையாது. ஆமா, இது மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பாரம். சரியா சொன்னீங்க. இது ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவங்க மேல திணிக்கப்பட்ட ஒரு பயங்கரமான பெருஞ்சுமை. இயேசு இந்த அழைப்பை கொடுக்கும்போது அந்த மக்களுடைய ஆன்மா எவ்வளவு தூரம் சோர்வடைஞ்சிருக்கு அப்படிங்கறத ஒரு முழுமையா பார்த்தார். ஓஹோ, அப்போ அந்த சோர்வு அப்படிங்கிறது வெறும் உடல் உழைப்பால வந்த களைப்பு கிடையாது. அது உள்ளத்தோட சோர்வு, குற்ற உணர்ச்சியாலையும் பயத்தாலையும் வர ஆன்மாவின் சோர்வு. அதேதான். இப்ப இத அப்படியே நம்ம நவீன காலகட்டத்துக்கு கொண்டு வருவோம். இன்னைக்கு நாம சுமக்கிற சுமை வேற வடிவத்துல இருக்குன்னு சொல்ல வரீங்க. கரெக்ட். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களாகிய நாம சுமக்கிற சுமைக்கு அந்த 600 சட்டங்கள் இல்லைனாலும் சமூகம் நம்ம மேல திணிச்சிருக்கிற எழுதப்படாத சட்டங்கள் நிறைய இருக்கு. ஓ கண்டிப்பா. காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரே ஓட்டம்தான். வேலை செய்யற இடத்துல அடுத்த நிலைக்கு போகணுங்கிற நெருக்கடி ஒரு பக்கம். ஆமா, அப்புறம் இந்த சமூக வலைத்தளங்கள் வேற. கரெக்டா சொன்னீங்க. சமூக வலைதளங்கள்ல நாம எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா எந்த குறைவும் இல்லாம இருக்கணும்னு காட்டிக்க வேண்டிய ஒரு போலியான கட்டாயம் இருக்கு. உண்மைதான். அதுவே ஒரு பெரிய சுமைதானே. ஆமாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல எல்லாரோட எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யணும், பொருளாதார ரீதியா எப்பவுமே ஒரு பாதுகாப்பான நிலைமையில இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஓட்டம், இது எல்லாமே சேர்ந்துகிட்டு நம்மளையும் அறியாம ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சாலும் இன்னும் பத்தல, நீ இன்னும் உழைக்கணும்னு இந்த உலகம் நம்ம காதுல சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு அவர் கூப்பிடுறார். இந்த அழைப்புல எந்த பாகுபாடும் இல்ல. நீங்க எவ்வளவு பெரிய சுமையை கொண்டிருந்தாலும் சரி, அது மன அழுத்தமா இருந்தாலும் சரி, இல்லையா? ஆமா, அது வேலைப்பழுவா இருக்கலாம், கடந்த கால பாவத்தின் குற்ற உணர்ச்சியா இருக்கலாம், இல்ல எதிர்காலத்தை பத்தின பயமா இருக்கலாம். நம்ம சுமைகளை இறக்கி வைப்பதற்கான முதல் படி நம்ம ஆன்மா இந்த உலகத்தின் சத்தத்துல எவ்வளவு சோர்வடைந்திருக்கு அப்படிங்கறத நாம உணர்ந்து அவருடைய அழைப்பை ஏற்று அவர் பக்கம் திரும்புவதுதான். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆனா இங்க எனக்கு ஒரு முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? அடுத்த வசனத்துல நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. பொதுவா யோசிச்சு பாருங்க, உலகத்துல அதிகாரம் உள்ளவங்க அல்லது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க கொஞ்சம் கெடுபிடியா இருப்பாங்க. ஆமா, ஒரு பெரிய அதிகாரியா இருக்கலாம், இல்ல நம்ம கம்பெனியோட பாஸா இருக்கலாம். அவங்க கிட்ட போறதுக்கே நமக்கு ஒரு பயம் இருக்கும். அவங்க ரொம்ப கண்டிப்பானவங்களாவோ அல்லது ஈஸியா அணுக முடியாத அளவுக்கு கடினமானவங்களாவும் இருப்பாங்க. உண்மைதான். அவங்கள பார்த்தாலே ஒரு நடுக்கம் வரும். அப்படி இருக்கும்போது உலகத்தோட சுமையே தன் தோல்ல சுமக்க வந்த இயேசு ஏன் தன்னை கனிவானவர், மனத்தாழ்மை உடையவர் அப்படின்னு முன்னிலைப்படுத்தி காட்டணும்? இந்த இடத்துலதான் ஆண்டவருடைய உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசுவின் இந்த தன்மைதான் அவருடைய இளைப்பாறுதல நம்ம எல்லாரும் சுலபலாம் அணுகுவதற்கு ஒரு திறவுகோலா இருக்கு. திறவுகோலா எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? பொதுவா கடவுள் அப்படின்னாலே அவர் ரொம்ப கோபக்காரர்,
தப்பு செஞ்சா உடனே தண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் பலருக்கும் இருக்கு இல்லையா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே நமக்கு அப்படி ஒரு பயம் காட்டப்பட்டிருக்கு. கரெக்ட். ஒருவேளை கடவுள் ரொம்ப கண்டிப்பானவரா இருந்தா நாம தப்பு செய்யும் போது அவர்கிட்ட போகவே மாட்டோம், ஓடி ஒளிஞ்சுக்கும். அந்த பயமே நம்ம ஆன்மாவுக்கு இன்னொரு பெரிய சுமையா மாறிடும். புரியுது. அதாவது ஒரு கடுமையான பாஸ் கிட்ட வேலை செய்யும் போது நாம எப்பவுமே ஒரு பதட்டத்தோட இருப்போம். தப்பு நடந்தா திட்டுவாரோன்னு பயந்து பயந்து வேலை செய்வோம். ஆனா ஒரு நல்ல மென்டர், நம்மள புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் கூட வேலை செய்யும் போது அந்த பயம் இருக்காது. அதேதான், ஆண்டவர் நம்மளை கட்டாயப்படுத்துவதில்லை, வற்புறுத்துவதில்லை, மாறாக ரொம்ப அன்போட அழைக்கிறார். முந்தைய பகுதியில நாம பார்த்த அந்த மத தலைவர்களின் கடினத்தன்மைக்கு நேர்மாறாகத்தான் இயேசுவோட கனிவு அமைஞ்சிருக்கு. ஆஹா, இப்ப நல்லா புரியுது. சட்டங்களுக்கு பதிலா அன்பை காட்டுறாரு. ஆமா, மனிதர்கள் கொடுக்கிற பாரமான சட்டங்களுக்கு பதிலா அவர் அன்பை முன்வைக்கிறார். ஆரம்பத்துல நீங்க சொன்ன ஸ்டோரியில வர்ற இறையில் போலத்தான் ஆண்டவர் நம் சுமைய அன்பாக தன்மேல் ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார். நாம அவர்கிட்ட போகும்போது அவர் நம்மள திட்டமாட்டாருன்னு ஒரு தைரியம் வருது. கண்டிப்பா. நீங்க உடைந்த இதயத்தோட அவர்கிட்ட போகும்போது அவர் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டார். அந்த கனிவுதான் பார்வையாளர்களாகிய உங்களுடைய காயப்பட்ட ஆன்மாவுக்கு உண்மையான மருந்தாக செயல்படுது. சரி, அவர் கனிவானவர், அதனால நாம எந்த பயமும் இல்லாம அவர்கிட்ட போகலாம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆறுதலா இருக்கு. ஆனா அடுத்த வரிய படிக்கும்போது எனக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம் அது? ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது அப்படின்னு அந்த வாசகம் சொல்லுது. நாம தான் ஏற்கனவே பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருக்கோமே. அப்படி இருக்க இயேசு ஏன் மீண்டும் ஒரு நுகத்தை நம் மீது வைக்கிறார்? நுகம் அப்படிங்கிறது வயல்ல மாடுகளை பூட்டி கடினமான வேலை வாங்க பயன்படுத்தப்படும் ஒரு கனமான மரக்கருவி ஆயிற்றே. இது எப்படி நமக்கு இளைப்பாறுதலை தரும்? பழைய சுமையை எடுத்துட்டு புது சுமையை தர்ற மாதிரி இல்லையா இது? இது ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இத புரிஞ்சுக்கணும்னா அந்த காலத்து விவசாய முறைகளையும் இந்த வார்த்தையோட மூல பின்னணியையும் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். சரி, அந்த காலத்துல நுகத்தை எப்படி பயன்படுத்தினாங்க? நுகம் அப்படிங்கிறது விவசாய நிலத்துல 2 மாடுகளை ஒன்னா இணைக்கிற ஒரு மரக்கட்டை. இஸ்ரேல் தேசத்துல ஒரு விவசாயி எப்பவுமே 2 புது மாடுகளையோ அல்லது 2 பலவீனமான மாடுகளையோ ஒன்னா இணைக்க மாட்டார். ஓ, அப்போ எப்படி இணைப்போங்க? பொதுவாக ஒரு மூத்த நல்ல அனுபவம் வாய்ந்த பலசாலி மாட்டோட ஒரு இளம் கன்றுக்குட்டியையோ அல்லது பயிற்சி இல்லாத ஒரு புது மாட்டையோ தான் இணைப்பார். அப்போ அந்த 2 மாடுகளும் சரிசமமா அந்த வண்டியை இழுக்காதா? அந்த நுகத்தோட பாரம் 2க்கும் சமமா பிரிக்கப்படாதா? பிரிக்கப்படாது. அதுதான் இங்க இருக்கிற சூட்சுமம். விவசாயி அந்த நுகத்தை பூட்டும் போது வயல்ல உழவு செய்யற பெருஞ்சுமை முழுவதையும், அந்த உழவின் முழு கடினத்தையும் அந்த மூத்த மாடுதான் தான் தோல்ல சுமந்து இழுக்கும். பலத்தையும் பயன்படுத்தும். கூட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த இளம் கன்றுக்குட்டிக்கு எந்த பெரிய பாரமும் இருக்காது. அது சும்மா அந்த மூத்த மாடு கூடவே சேர்ந்து நடந்து பழகும். ஓஹோ, எப்படி வலது பக்கம் திரும்புறது, எப்படி இடது பக்கம் போறது, எப்படி விவசாயியோட சத்தத்துக்கு கட்டுப்படுறதுன்னு அந்த மூத்த மாட்டை பார்த்து கற்றுக்கொள்ளும். இதத்தான் இயேசு ரொம்ப அழகா என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆஹா, இது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய திறப்பா இருக்கு. இத கேட்கும்போது எனக்கு நம்ம காலத்துல இருக்கிற ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. என்ன உதாரணம்? இது அப்படியே ஒரு கார் ஓட்ட கத்து கொடுக்கிற டிரைவிங் ஸ்கூல் கார் மாதிரி இருக்கு. டிரைவிங் ஸ்கூல் காரா? எப்படி சொல்றீங்க? இப்ப பாருங்க, டிரைவிங் கத்துக்கிற மாணவர் டிரைவர் சீட்ல உட்கார்ந்து ஸ்டீரிங்க பிடிச்சுக்கிட்டு தந்தான் காரை ஓட்டுறோன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பார். ஆனா நிஜத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த மாஸ்டர் கால்ல தான் கிளட்ச், பிரேக் எல்லாமே இருக்கும். ரொம்ப கரெக்டான ஒப்பீடு. வண்டி எங்கேயாவது இடிக்க போகுது, இல்ல நிலைமை மோசமாகுதுன்னா அந்த மாணவர் மேல எந்த பாரமும் விழாது. மாஸ்டர் தன்னோட கண்ட்ரோல்ல வண்டியை பாதுகாப்பா நிறுத்திடுவார். மாணவர் வெறும் வழியை மட்டும் கத்துக்கிட்டு கூடவே பயணிப்பார். இயேசு சொல்ற நுகமும் இது போலத்தானா? இது மிகச் சரியான அருமையான ஒப்புமை. இதை விட எளிமையா இதை புரிய வைக்க முடியாது. இங்கே ஆண்டவர் நம்முடன் நுகத்தை பகிர்ந்து கொள்கிறார். அவர் அந்த மாஸ்டர் போல அல்லது அந்த மூத்த பலசாலு மாட்டை போல இருக்கிறார். அப்போ முழு கட்டுப்பாடும் அவர்கிட்ட தான் இருக்கு. ஆமா, நம்ம வாழ்க்கையோட, நம்ம குடும்பத்தோட, நம்ம வேலை பழுவோட முழு சுமையையும் அவரே சுமக்கிறாரு. நாம அந்த கன்றுக்குட்டிய போல அல்லது கார் ஓட்ட கத்துக்கிற மாணவனை போல அவரோட வெறும் இணைக்கப்பட்டிருக்கோம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவரு போற வழியில அவரோட சேர்ந்து நடப்பது மட்டும்தானா? சரியா சொன்னீங்க. முழு பாரமும் அவர் தோல்ல இருக்கு.
அதனாலதான் அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு, என் நுகம் அழுத்தாது, சுமை எளிதாயுள்ளது அப்படின்னு. நாம பொதுவா என்ன நினைப்போம்னா, இளைப்பாறுதல் அப்படின்னாலே கடவுள் நம்ம பிரச்சனைய அப்படியே முழுசா பிடுங்கி தூர எரிஞ்சிடுவார், நமக்கு எந்த வேலையும் இருக்காதுன்னு நினைப்போம். ஆனா அவர் அப்படி செய்யல. இல்ல, அவர் நம்மள வாழ்க்கையை விட்டு ஓடச் சொல்லல, பிரச்சனைகள் இல்லாத ஒரு உலகத்துக்கு நம்மள கொண்டு போகல. மாறாக அந்த சுமையை தாமே சுமந்து அந்த பிரச்சனையை கடந்து போறதுக்கு நமக்கு வழிகாட்டுகிறாரு. நம்ம கூடவே இருந்து நடக்கிறாரு. ஆமா, அந்த வாசகத்தோட முடிவுல அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கு. இங்க உள்ளம் என்பது நம்ம ஆன்மாவை குறிக்குது. உடலுக்கும் ஆன்மாக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கண்டிப்பா. உடல் ரீதியான ஓய்வுக்கும் ஆன்மாவின் இளைப்பாறுதலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு நாள் முழுசா நீங்க தூங்கினா உடலுக்கு ஓய்வு கிடைக்கும். ஆனா தூங்கி எழுந்த பிறகும் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்குமே, அதுதான் ஆன்மாவின் சோர்வு. உண்மைதான். பல நாட்கள் நாம் அப்படி ஒரு பாரத்தோட தான் எழுந்திருக்கிறோம். அந்த ஆன்மாவுக்கு உண்மையான இளைப்பாறுதல் அப்படிங்கிறது பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து நம்ம பாரத்தை சுமக்கிறார் அப்படிங்கிற அந்த ஆழமான நம்பிக்கை தான். ரொம்ப அருமையா விளக்குனீங்க. இப்போ இந்த வாசகத்தோட உண்மையான முழுமையான அர்த்தம் எனக்கு புரியுது. அப்போ நாம இதுவரைக்கும் விவாதிச்சதை வச்சு பார்க்கும்போது இன்றைய வாசகம் மூலம் நாம உணர்ந்து கொண்ட மைய கருத்து என்னன்னா, உண்மையான இளைப்பாறுதல் அப்படிங்கிறது எந்த வேலையும் செய்யாம சும்மா இருப்பதல்ல. கரெக்ட். மாறாக நம்முடைய சுமைகளை ஆண்டவரோடு சேர்ந்து சுமப்பது மற்றும் அதை அவரிடம் முழுமையாக ஒப்பு கொடுப்பதாகும். நாம தனியா போராட தேவையில்லை, அவர் நம்ம கூட நுகத்துல இணைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த உறுதிதான் நமக்கு தேவை. இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. சற்று யோசித்து பாருங்கள். இன்றைய நாளில் நீங்களாகவே தனியாக சுமக்க வேண்டும் என்று நினைத்து ஆண்டவரிடம் கொடுக்காமல் நீங்கள் இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த ஒரு சுமை என்ன? ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்வி. அது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயமாக இருக்கலாம், பொருளாதார தேவையாக இருக்கலாம், அல்லது யார்கிட்டையும் சொல்ல முடியாத குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். அந்த மூட்டையை ஏன் இன்னும் நீங்களே சுமந்துகிட்டு இருக்கீங்க? அதை இன்று இப்போதே இயேசுவின் நுகத்தில் இறக்கி வைத்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு இலகுவாக, எவ்வளவு அமைதியாக மாறும் என்று சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான, நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி இது. ஆண்டவரோடு இணைந்து நடக்கும்போது நம்ம சுமைகள் எல்லாமே எளிதாயிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள வளரணும். அவர் நுகம் அழுத்தாது. ஆண்டவர் எப்பவுமே நமக்கு சுலபமான வழியத்தான் காட்டுவார். ஆனா இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நுகம் கச்சிதமாயிருக்கு, இயேசு நம்ம கூட நடக்கிறார், எல்லாம் சரி. ஆனா அந்த வயல்ல தொடர்ந்து நடக்கும்போது களைப்பு வருமே? கண்டிப்பா வரும். அது மனித இயல்பு தானே. சில நேரங்கள்ல நாமும் எல்லாமே சரியா செஞ்சோம், அந்த நுகத்தின் பாரம் தாங்க முடியாம அப்படியே புழுதிலேயே சுருண்டு விழுந்துடுறோமே. அப்போ என்ன பண்றது? நாம் திகைத்து நிற்கும் போது என்ன நடக்கிறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த மனநிலையைத்தான் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் மிக ஆழமாக பேசுகிறது. அதிகாரம் 26 வசனங்கள் 7 முதல் 9, அப்புறம் 12 மற்றும் 16 முதல் 19 வரையிலான வசனங்கள். கரெக்ட். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த இறைவாக்கு இன்றைய நவீன கால சவால்களுக்கு எப்படி பொருந்துதுன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா நேர்களுக்கு இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். சரி, 9ஆம் வசனத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது அப்படின்னு இருக்கு. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போதே ஒரு விதமான வழி கலந்த ஏக்கம் தெரியுது. இறைவாக்கினர் எசாயா இதை எந்த வரலாற்று பின்னணியில எழுதினாரு? இத நாம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா இஸ்ரேல் மக்கள் அந்த நேரத்துல அனுபவிச்சுட்டு இருந்த துயரத்தை நம்ம பார்க்கணும். அதாவது அது அவங்களுக்கு ஒரு இருண்ட காலகட்டம் இல்லையா? ஆமா, ரொம்பவே இருண்ட காலகட்டம். அசீரிய பேரரசு, அப்புறம் பாபிலோனிய பேரரசுன்னு மாபெரும் அந்நிய ஆதிக்கங்களோட அச்சுறுத்தல்ல அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க நகரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு தலைவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு நிலை. கரெக்ட். ஒடுக்குமுறை தலைவிரி தாடுச்சு. இது ஏதோ ஒரு நாள் நடந்த பிரச்சனை கிடையாது, ஒரு தலைமுறையே நம்பிக்கையற்று போனோம் அது. ஓ, அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த இரவு அப்படிங்கிற வார்த்தைக்கு வேற ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குன்னு தோணுதோ? கண்டிப்பா. மூலமொழியான எபிரேயத்துல இங்க பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை லைலா.
லைலா அதாவது இரவுன்னு அர்த்தமா? ஆமா. ஆனா திருவிவிலியத்துல இரவுங்கிறது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வர்ற வெறும் இருட்டை மட்டும் குறிக்காது. பின்ன எதை குறிக்குது? அது ஒரு மனுஷனோட அல்லது ஒரு சமூகத்தோட ஆன்மீக மற்றும் உளவியல் ரீதியான இருண்ட காலத்தை குறிக்குது. முற்றிலும் திசை அறியாத நம்பிக்கையற்ற ஒரு வெற்றிடம் தான் அந்த லைலா. வாவ்! அந்த பயங்கரமான இருட்டுல தான் இறைவாக்கினர் என் நெஞ்சம் உம்மை நாடுகின்றது அப்படின்னு சொல்றாரு. சரியா பிடிச்சிங்க. நீங்க இந்த இரவுங்கிற வார்த்தையை விளக்கும் போது அது இன்றைய கால மனுஷங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளவு நெருக்கமா பொருந்ததுன்னு நான் யோசிக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா இருண்ட காலம்ங்கிறது வெறும் வரலாற்று நிகழ்வு மட்டும் இல்லையே. ஆமா, இன்னைக்கு பலருக்கும் பாத்தீங்கன்னா நள்ளிரவு 2 மணி அப்படிங்கறதே ஒரு போர்க்களமா இருக்கு. உண்மைதான். மன அழுத்தம், எதிர்காலத்தை பத்தின பயம். ஆமா, அப்புறம் பொருளாதார நெருக்கடி, இதனாலதான் நம்ம ராத்திரியில முழிச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? சொல்லுங்க. இஸ்ரேல் மக்கள் அந்த இருட்டுல ஆண்டவரை தேடினாங்கன்னு வசனம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நாம எதை தேடுறோம்? நம்ம ஆண்டவரையா தேடுறோம்? ரொம்ப ஆழமான கேள்வி. நேயர்கள் இத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ராத்திரியில தூக்கம் வராதப்போ நம்ம கைகள் தானாவே நம்ம செல்பேசிய தானே தேடுது. சமூக வலைத்தளங்கள்ல மணிக்கணக்கா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும். ஆமா, டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்வாங்களே, அதுதான். கரெக்ட். உலக கவலைகள்ல மூழ்கி போறோமே தவிர ஆண்டவரே என் நெஞ்சம் உம்மை நாடுகின்றது அப்படின்னு அவரை தேடுறதே இல்லையே. ஏன் நமக்கு இப்படி ஒரு தடுமாற்றம் வருது? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நாம ஏன் செல்பேசியோ வேற சிதறல்களையோ தேடுறோம் தெரியுமா? ஏன்னா இருளை எதிர்கொள்ள நமக்கு பயமா இருக்கு. இருட்டுல அமைதியா இருக்கும்போது நம்ம பலவீனங்கள் நமக்கு தெளிவா தெரியும். அந்த உண்மை முகத்துல அரையற மாதிரி இருக்கும் இல்லையா? கரெக்ட். அந்த உண்மையை எதிர்கொள்ள பயந்துதான் நம்ம கவனத்தை சிதறடிக்க ஏதோ ஒன்ன தேடுறோம். ஆனா இறைவாக்கினர் எசாயா அப்படி பண்ணல. அவர் என்ன பண்ணாரு? அந்த இருட்டுல இருந்தவர் தப்பியோட முயலல. இருளு மையத்துல நின்னுட்டு அந்த வேதனையை உணர்ந்துகிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. இது ரொம்ப பெரிய விஷயம். நாம இருட்டுல மாட்டிக்கும் போது பொதுவா நம்ம இயல்பு என்ன செய்யும்? நாமே அதை சரி பண்ண முயற்சி பண்ணுவோம். ஆமா, நம்ம சொந்த பலத்தை வச்சு போராடுவோம். அந்த போராட்டத்தை எசாயா 16-17 வசனங்கள்ல ரொம்ப துல்லியமா பதிவு பண்ணிருக்காரு. ஆண்டவரே துயரத்தில் உம்மை தேடினோம் அப்படின்னு ஆரம்பிச்சு, பேறு காலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்பவே ஒரு கடுமையான உருவகம். ஒரு புதிய உயிரை கொண்டு வர அந்த பெண் படும் பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஆமா, பேறுகால வலிங்கிறது மனுஷ உடம்பால தாங்கக்கூடிய உச்சக்கட்ட வலிகள்ல ஒண்ணு. ஆனா என்ன திகைக்க வச்சது 18ஆம் வசனம் தான். அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம், ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம், நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை அப்படின்னு இருக்கு. ரொம்ப வலி நிறைந்த வார்த்தைகள். ஆமா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவ்ளோ பெரிய வலிய அனுபவிச்சுட்டு கடைசியில காற்றை பெற்றெடுத்தாங்க அப்படிங்கறதோட அர்த்தம் என்ன? இது மனுஷங்களோட வீணான முயற்சிகளை பத்தின ஒரு ஆழமான உருவகம். ஒரு பெண் தான் முழு பலத்தையும் திரட்டி வழியில துடிச்சு ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போறான். அந்த வேதனையோட முடிவுல அவ கையில ஒரு குழந்தை இருக்குங்கிற நம்பிக்கை தானே அவளுக்கு பலம். கண்டிப்பா. ஆனா அத்தனை வலிகளையும் தாங்கினதுக்கு அப்புறம் அவ கையில எதுவுமே இல்ல, வெறும் காற்று மட்டும்தான் இருக்குன்னா அந்த ஏமாற்றத்தை யோசிச்சு பாருங்க. ஐயோ, அந்த உளவியல் ரீதியான உடைவை வார்த்தைகளால சொல்லவே முடியாது. இஸ்ரேல் மக்களோட நிலையும் அதுதான். அந்நிய ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்க அவங்க அரசியல் கூட்டணிகளை உருவாக்குனாங்க. எகிப்து மாதிரி வல்லரசுகள் கிட்ட போய் உதவி கேட்டாங்களா? ஆமா, சொந்த படைகளை திரட்டினாங்க. இரவும் பகலுமா வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சாங்க. ஆனா அந்த சொந்த முயற்சிகள் எதுவுமே அவங்களுக்கு விடுதலையை தரல. அப்போ அவங்க உழைப்போட முடிவுல கிடைச்சது வெறும் காத்து தான், ஒரு வெற்றிடம் தான். சரியா சொன்னீங்க. இத நீங்க சொல்ல சொல்ல எனக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த ஹசல் கல்ச்சர், அதாவது ஓயாம உழைக்கிற கலாச்சாரம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, இன்னைக்கு அதுதானே எங்கும் பரவி இருக்கு. சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா, உறங்காதே, ஓடிக்கொண்டே இரு, உன் பலத்தால உலகத்தை வெல்லே அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. நாமும் பகலா ஓடுறோம். ஒரு பெரிய பதவியையோ இல்லனா ஒரு பெரிய வங்கி இருப்பையோ அடைஞ்சிட்டா வாழ்க்கையில அமைதி கிடைச்சிடும்னு நம்புறோம். கரெக்ட். பேறுகால பெண்ணை போல வேதனையில துடிச்சு உழைக்கிறோம். ஆனா ஒரு இலக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் கையில ஏதும் இல்லாதது மாதிரி ஒரு வெறுமை வருதே, அது ஏன்? அது ஏன்னா நாம ஆண்டவரை மையத்துல வைக்காம ஓடுறோம். அத்தனை வேதனையும் பட்டு கடைசியில மன அழுத்தம், உடைந்த குடும்ப உறவுகள், ஆரோக்கியமின்மை அப்படிங்கிற காற்றை தானே இன்னைக்கு பலரும் பெத்து எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை.
நம்ம மூளை எப்பவுமே அடுத்தடுத்த இலக்குகளை தேடி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா திருப்தி மட்டும் கிடைப்பதே இல்ல. இதுக்கு என்னதான் தீர்வு? இதுக்கு விடையாத்தான் 12ஆம் வசனத்துல எசாயா ஒரு மாபெரும் சத்தியத்தை பதிவு செய்றாரு. என்னது அது? ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர், ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே அப்படின்னு. வாவ்! இங்கே குறிப்பிடப்படுற அந்த நிறைவாழ்வு அப்படிங்கிற சொல் எபிரேய மொழியில ஷாலோம் அப்படின்னு அழைக்கப்படும். ஒரு நிமிஷம் இருங்க, இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? கேளுங்க. எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படியானால் நம்ம எதுவுமே செய்யக்கூடாதா? இது ஒருவேளை நம்ம சோம்பேறித்தனத்துக்கு நாமளே சொல்லிக்கிற சாக்கு போக்கு மாதிரி இருக்கே. ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்வாரன்னா நான் ஏன் காலையில எழுந்து வேலைக்கு போகணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆனா இது சோம்பேறித்தனத்தை பத்தின வசனம் கிடையாது. அப்போ இந்த ஷாலோம் அப்படிங்கறதும் மனுஷங்களா நம்மளோட பொறுப்பும் எப்படி ஒன்னோட ஒண்ணு இணையுது? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஷாலோம் அப்படிங்கிறது கைகளை கட்டிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. ஓஹோ! ஷாலோம் அப்படிங்கிறது முழுமையான, குறைவற்ற, உள்ளும் புறமும் உடைஞ்சதெல்லாம் சரி செய்யப்பட்ட ஒரு ஆழமான அமைதி. அதாவது ஒரு உள்மன அமைதி இல்லையா? ஆமா. ரோமானியர்கள் காலத்துல பாக்ஸ் ரோமானா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது எதிரிகளை அழிச்சிட்டு ஆயுத பலத்தால அடக்கி ஆள்ற அமைதி அது. ஆனா ஆண்டவர் தரும் அமைதி அப்படி இல்லையே. கரெக்ட். ஆண்டவர் தரும் ஷாலோம் அப்படிங்கிறது எதிரிகள் இல்லாததால வர்ற அமைதி இல்ல, புயலின் மையத்திலையும் இருக்கிற அசைக்க முடியாத அமைதி. அப்போ நாம நம்ம வேலையை செய்யணும், அப்படித்தானே? கண்டிப்பா. நாம வேலை செய்யணும், நிலத்தை உழணும், விதைய விதைக்கணும். ஆனா அந்த விதைக்கு உயிர் கொடுத்து அதை வளர்த்து பலனை தருபவர் ஆண்டவரே அப்படிங்கறத உணர்றதுதான் ஷாலோம். புரிஞ்சுது. நானே செய்யறேன், நானே சாதிச்சேன் அப்படிங்கிற அகந்தைய விடணும். ஆமா, நான் உழைக்கிறேன், ஆனா என் உழைப்புக்கு பலனை தருபவர் ஆண்டவரே அப்படின்னு சரணடையும் போதுதான் அந்த பதற்றம் நம்மை விட்டு விலகும். இல்லனா நாம உழைப்போம், ஆனா பதற்றத்தோடும் பயத்தோடும் உழைச்சு கடைசியில அந்த காற்றை தான் பெற்றெடுப்போம். கரெக்ட், சரியா சொல்லிட்டீங்க. இத நான் இப்படி யோசிச்சதே இல்ல. அதாவது நமது உழைப்போட மூலதனம் நாம இருக்கலாம், ஆனா அதோட முடிவுகள் ஆண்டவர் கையில இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கிறது தான் நமக்கு அந்த அமைதியை தருது. ஆமா, நாளையே மழை விளைப்பேன் அப்படின்னு போராடுறது முட்டாள்தனம். மழையை தருபவர் ஆண்டவரே அப்படின்னு விசுவாசிக்கிறது தான் ஞானம். ரொம்ப ஆழமான விளக்கம். சரி, நம்மளோட சொந்த முயற்சிகள் எல்லாம் இப்படி மடிஞ்சு எந்த பலனும் இல்லாம நாம ஒரு புழுதி நிலைக்கு தள்ளப்படும் போது அங்கேயே எல்லாமே முடிஞ்சிடுதா? நிச்சயமா இல்ல. ஏன்னா 19ஆம் வசனம் இந்த இருண்ட சூழலை முற்றிலுமா புரட்டி போடுது. இறந்த உம்மக்கள் உயிர் பெறுவர், அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும் அப்படின்னு இருக்கு. ஆமா, திருவிவிலியத்தோட மிக பிரம்மாண்டமான இறைவாக்குகள்ல இதுவும் ஒண்ணு. புழுதியில் வாழ்வோரே விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் நீர் பேதிக்கும் பணி ஒளியின் பணி அப்படின்னு இந்த வசனம் தொடருது. மரணத்தோட பிடியிலிருந்து ஒரு மாபெரும் உயிர்த்தெழுதலை இந்த வசனம் அறிவிக்குது. இங்க மனுஷங்கள் இறந்த உடல்கள் அப்படின்னும் புழுதியில் வாழ்வோர் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. இத கொஞ்சம் எளிமையா விளக்குங்களே. பொதுவா ஒருத்தரை பார்த்து நீ வெறும் புழுதி அப்படின்னு சொன்னா அது ஒரு அவமானம் இல்லையா? ஆமா, உலக பார்வையில அப்படி தோணலாம். உனக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி தானே அது இருக்கு. ஆனா இங்க புழுதியில இருக்கிறவங்க பாடுங்க அப்படின்னு எசாயா ஏன் சொல்றாரு? இத நாம தொடக்க நூலோட படைப்பு நிகழ்வோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஆண்டவர் முதல் மனுஷனை எப்படி படைச்சாரு? பூமியின் புழுதியிலிருந்து தானே? கரெக்ட். ஆக புழுதி அப்படிங்கிறது ஆண்டவரோட கைகள்ல ஒரு அற்புதமான படைப்பின் மூலப்பொருள். வாவ், இது ஒரு புது பார்வையா இருக்கு. மனுஷன் தன் சொந்த பலத்தால அகந்தையோட நிக்கும் போது ஆண்டவரால அங்க செயல்பட முடியறதில்ல. ஆனா அவன் தன் முழுமையான பலவீனத்தை உணர்ந்து என்னால இனி ஒண்ணும் முடியாத ஆண்டவரே அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்கும்? ஆமா, அவன் எப்ப புழுதியா மாறுறானோ அப்போதான் அவன் மீண்டும் ஆண்டவரோட கைகள்ல படைப்பின் மூலப்பொருளா மாறுறான். அப்போ நாம புழுதியா மாறும்போதுதான் ஆண்டவர் தன் ஜீவ சுவாசத்தை நம்ம மேல ஊத முடியும். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி அப்படின்னு. ஒளியின் பனி எவ்வளவு அழகான வார்த்தை. ஆமா, இரவோட மிக குளிரான மிக இருண்ட நேரத்துலதான் பனித்துளிகள் உருவாகும். பனி பெய்யறதுக்கு இடி முழக்கமோ மின்னலும் தேவையில்லை. அது ரொம்ப அமைதியா சத்தமே இல்லாம வந்துருங்க. அது போலவே நம்ம வாழ்க்கையோட மிக இருங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள்ல ஆண்டவரோட கிருபையானது அமைதியா ஒளியின் பனியா இறங்குது. அந்த பனி விழும்போது புழுதியில இருக்கிறவங்க உயிர் பெறாங்க. நேர்களே, உங்ககிட்ட தான் பேசுறேன். இது உங்க அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை தருது பாருங்க. கண்டிப்பா. இந்த இறந்த உடல்கள் அப்படிங்கிறது வெறும் உடல் சார்ந்த மரணத்தை மட்டும் குறிக்கல.
நம்ம வாழ்க்கையில இது இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிற எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆமா, சரி செய்யவே முடியாதுன்னு நாம நினைக்கிற உடைந்த உறவுகள், இனி நீ நிறைவேறாதுன்னு சிதைஞ்சு போன கனவுகள், கடனில் சிக்கி இனி மீளவே முடியாதுன்னு தவிக்கிற நிதி இழப்புகள், இவையெல்லாமே நம்ம வாழ்க்கையோட இறந்த உடல்கள் தானே. நாம பல நேரங்கள்ல இதை பார்த்து அழுதுகிட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, நீங்க புழுதி அப்படின்னு நினைச்சு ஒதுக்கி வச்சிருக்கிற உங்க வாழ்க்கையோட நம்பிக்கையற்ற அந்த பகுதிகள் மேல ஆண்டவரோட ஒளியின் பனி விழும்போது அவையும் மீண்டும் துளிர்விடும். நிச்சயமா புழுதியில இருக்கிறவங்க விழுத்தெழுந்து மகிழ்ந்து பாடுவாங்க. இது சாதாரண வார்த்தை இல்ல, இது ஆண்டவர் நமக்கும் தரும் இறைவாக்கு. 100% உண்மை. உலகத்தோட பார்வையில எது மரணமோ எது புழுதியோ அங்கதான் ஆண்டவரோட வல்லன தம் வேலையை தொடங்குது. நம்மளோட சொந்த பலத்தால காற்றை பெற்றெடுத்தது போதும். ஆமா, நீர் பெய்விக்கும் பனி, ஒளியின் பனி அப்படின்னு எசையா சொல்ற மாதிரி நமது இருண்ட சூழ்நிலைகள் மேல அவரோட கிருபையின் பனி விழ நாம் அனுமதிக்கணும். அந்த விவசாயியோட நிலம் எப்படி அமைதியான பனித்துளியால உயிர் பெற்றதோ அதுபோல நம்ம வாழ்க்கையும் ஆண்டவரோட ஒளியின் பனியால மட்டுமே உண்மையான நிறைவாழ்வு பெறும். மிகச்சிறந்த வழிகாட்டுதல். நாம இருள தேடணும், வீணா போராடி காற்றை பெற்றெடுத்தோம். ஆனா இறுதியில ஆண்டவர் தம் ஒளியின் பணியால நம்ம புழுதியிலிருந்து தூக்கி நிறுத்துறாரு. இந்த இறைவாக்கோட பயணம் நமக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை தருது. இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்களையே கேட்டுக்கோங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில நீங்க உங்க சொந்த பலத்தை மட்டும் நம்பி போராடி காற்றை பெற்றெடுத்தது போல வெறுமையோட நிக்கிறீங்க? எந்த பிரச்சனையில ஆண்டவரை விட்டுட்டு நீங்களே ஓடிக்கிட்டு இருக்கீங்க? அந்த புழுதியான சூழ்நிலையின் மேல, அந்த உடைந்த பகுதியின் மேல ஆண்டவரோட ஒளியின் பனி விழ இன்னைக்கு உங்களை எப்படி திறந்து கொள்ள போறீங்க? நானே சாதிப்பேன் அப்படிங்கிற அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு ஆண்டவரே நிறைவாழ்வை நீர் எனக்கு உரியதாக்கும் அப்படின்னு கேட்க தயாரா இருக்கீங்களா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. தோல்வியின் இருளில் தவிக்கும் நமக்கு இது ஒரு மாபெரும் விடியலின் நம்பிக்கை. இதனாலதான் இன்றைய பதிலுரை பாடலான திருப்பாடல்கள் 102 இது மிக நேர்த்தியாக இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது வசனங்கள் 12 முதல் 14 வரை, அப்புறம் 15 முதல் 17 வரை மற்றும் 18 முதல் 20 வரையிலான வசனங்களை நாம பார்க்க போறோம். ஆமா, நமது வாழ்வில் எல்லாமே அழிந்துவிட்டது என்று நாம நினைக்கும் போது என்றென்றும் வாழும் ஆண்டவர் எவ்வாறு நமக்காக கீழே இறங்கி வருகிறார் என்பதை தர்க்க ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் புரிந்து கொள்வதுதான் நமது பிரதான நோக்கம். இந்த திருப்பாடல்கள் 102 நம்ம உற்று கவனிக்கும் போது இது ஏதோ ஒரு சாதாரண ஜபம் போல நமக்கு தெரியல. ஆமா, இது மிக பெரிய வலியம் வெளிப்பாடா எனக்கு படுது. கண்டிப்பா இதோட வரலாற்று பின்னணியே நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாதான் இதோட உண்மையான வழி நமக்கு தெரியும். அதாவது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியா அடிமைத்தனத்தில் இருந்தப்போ எழுதப்பட்ட ஒரு புலம்பல் இது. ஓ, பாபிலோனிய சிறையிருப்பு காலம். ஆமா, அவங்களோட அடையாளம், அவங்களோட பெருவை எல்லாமே அந்த சியோன் நகரம் தான். அந்த எருசலேம் தேவாலயம் தான் அவங்களுக்கு எல்லாமே. ஆனா கிமு 586ல பாபிலோனியர்கள் வந்து அந்த தேவாலயத்தை முழுமையா இடிச்சு தரைமட்டமாக்கிட்டாங்க. மக்கள் அடிமைகளா இழுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. பல தசாப்தங்களா அவங்க அடிமைகளா வேற ஒரு நாட்டுல இருக்காங்க. தங்கள் சொந்த ஊரான சியோன் நகரம் வெறும் செங்கற்களும் இடிபாடுகளுமா கிடக்கிறத நினைச்சு அவங்க ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த ஒரு மனநிலையில இருந்துதான் அந்த திருப்பாடல் எழுகிறது. கேட்கும் போதே அந்த வலி ரொம்ப கனமா இருக்கு. ஆமா, அந்த இடிபாடுகளோட வலியை அவங்க சுமந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. 12ஆம் வசனத்துல ஆண்டவரே நீர் என்றென்றும் குலுவிட்டு இருக்கின்றீர், உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரின் மாட்சியை போற்றுகிறார்கள். ஆனா அதை தொடர்ந்து வரும் 14ஆம் வசனத்தை பார்த்தா, அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர், அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர் என்றிருக்கு. ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் தர்க்க ரீதியா யோசிச்சு பார்ப்போம். சரி, சொல்லுங்க. ஆண்டவர் எந்த குறையும் இல்லாம ரொம்ப வலிமையா எக்காலத்துக்கும் அரியணையில வீற்றிருக்கிறார். ஆனா இங்க பூமியில அவருடைய சொந்த மக்களோட வாழ்க்கை இடிபாடுகளா சிதைஞ்சு கிடக்கு. பெரிய முரண்பாடுதான். நீர் என்றென்றும் அரியணையில இருக்கீர், ஆனா நாங்க இங்க அழுதுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இடைவெளி இங்க தெரியுதே. நமது வலிக்கும் ஆண்டவருடைய அரியணைக்கும் இடையே உள்ள இந்த இடைவெளியை நாம எப்படி புரிந்து கொள்வது?
வியசலியான கேள்வி. நாம கடுமையான வலியில இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி தோன்றுவது மனித இயல்புதான். ஆண்டவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆமா, அவருக்கு கால வரையறை கிடையாது. ஆனா மனிதர்களாகிய நாம் காலத்துக்குள்ள, அந்த நேரத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள வலியை அனுபவிக்கிறோம். அதனாலதான் அந்த முரண்பாடு நமக்கு உறுத்துகிறது. ஆனால் இதற்கான பதில 13ஆம் வசனம் மிக துல்லியமா விளக்குகிறது. 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும், இதோ குறித்த காலம் வந்துவிட்டது என்று அந்த வசனம் சொல்கிறது. இங்கதான் ஆண்டவர் செயல்படும் விதத்தை நாம ரொம்ப நுட்பமா புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவர் மேலே இருந்து வேடிக்கை மட்டும் பார்க்கல. கண்டிப்பா இல்ல. அவர் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்ப்பவர் அல்ல. அவர் செயல்படுவதற்காக ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த அப்பாயிண்டட் டைம்காக அவர் காத்திருக்கிறார். கொஞ்சம் இருங்க, இந்த குறித்த காலம் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு புரியல. ஒருத்தர் வலியில துடிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஏன் அமைதியா ஒரு காலத்துக்காக காத்திருக்கணும்? நம்ம பார்வைக்கு அது தாமதம் மாதிரி தெரியும். ஆமா, வலிக்கும் போது உடனே தீர்வு கொடுக்க வேண்டியதானே, ஏன் இந்த தாமதம்? அது தாமதம் அல்ல, அது ஒரு தயாரிப்பு. நாம எல்லாருமே உடனடியாக நடக்கும் காரியங்களை தான் விரும்புறோம். இன்ஸ்டன்ட் உலகத்துல வாழ்றோம் இல்லையா? எல்லாமே உடனே நடக்கணும். மேகி நூடுல்ஸ் மாதிரி 2 நிமிஷத்துல தீர்வு வேணும்னு நினைக்கிறோம். சரியா சொன்னீங்க. ஆனால் ஆண்டவர் மனித மனங்களை மறுபடியும் உருவாக்கும் விதம் வேறு. சீயோன் இடிந்து கிடக்கிறது என்பது ஒரு துயரமான நிகழ்வுதான். ஆனால் அது முடிவல்ல. அப்போ அது ஒரு செயல்முறையா? ஆமா. அந்த அழிவில், அந்த இருளில் மக்கள் தங்களின் தவறுகளை உணர்கிறார்கள். தங்கள் அகந்தையை விட்டுவிட்டு ஆண்டவரை முழுமையாக தேட ஆரம்பிக்கிறார்கள். அந்த பக்குவம் வருவதற்கு ஒரு குறித்த காலம் தேவைப்படுகிறது. இத நாம இப்படி ஒரு உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? நம்ம ஒரு விதையை எடுத்து மண்ணுக்குள்ள புதைக்கிறோம். அது இருட்டுக்குள்ள, ஒரு இடிபாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். அருமையான உதாரணம். நம்ம உடனே ஏன் இன்னும் செடி வளரல, ஏன் இவ்ளோ தாமதம் அப்படின்னு சொல்லி மண்ணை தோண்டி பார்த்தா என்ன ஆகும்? அந்த விதை செத்து போயிடும் இல்லையா? கண்டிப்பா. அதோட வளர்ச்சி அங்கேயே அழிஞ்சிடும். அந்த விதைக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் நடக்கணும். அந்த விதையோட கடினமான ஓடு உடையணும். அந்த ஓடு உடையிற வழிதான் அவசியமானது. அதுக்குன்னு இயற்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. அந்த இருட்டு ஒரு அழிவில்ல, அது ஒரு மாபெரும் வளர்ச்சிக்கான தொடக்க புள்ளி. அப்படிதானே? மிக அருமையான பொருத்தமான ஒப்பீடு. சரியா சொன்னீங்க. அந்த விதையின் ஓடு உடையிற வழிதான் சீயோன் இடிபாடுகளாக கிடப்பதிருக்கிறது. அந்த இடிபாடுகளில் காத்திருக்கும் போது நமது அகங்காரம் உடைகிறது. அப்போ அந்த காத்திருப்பு ஒரு சுத்திகரிப்பு மாதிரி. ஆமா. நமது சொந்த வாழ்க்கை என்னும் சீயோன் சரிந்து விழும்போது அது ஒருவேளை உடைந்த குடும்ப உறவாக இருக்கலாம், தோல்வி அடைந்த வியாபாரமாக இருக்கலாம், எல்லாம் முடிந்துவிட்டது என்ற பரிதவிப்பில் நீங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அங்க வேலை செஞ்சிட்டு இருக்காரு. நிச்சயமா. ஆண்டவர் உங்களுக்கான புதிய கட்டடத்தை எழுப்புவதற்கான அந்த குளித்த காலம் வரும் வரை நாம் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்க வேண்டும். காத்திருப்பு என்பது தண்டனை அல்ல, அது உங்களை வலிமையாக்கும் ஒரு செயல்முறை. இந்த விளக்கம் ரொம்பவே தெளிவா இருக்கு. அந்த தயாரிப்பு காலம் முடிந்து ஆண்டவர் மறுபடியும் அந்த சீயோனை கட்டி எழுப்பும் போது என்ன நடக்கும் அப்படிங்கறத 15ஆம் மற்றும் 16ஆம் வசனங்கள் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பாப்போம். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர், பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வார், ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஆழமான வசனங்கள். இதுல எனக்கு ஒரு லாஜிக் கேள்வி வருது. உலகத்தின் மன்னர்கள் பொதுவா எதை பார்த்து பயப்படுவாங்க? இன்னொரு நாட்டு மன்னன் பெரிய படையோட வந்தாலோ அல்லது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசா இருந்தாலும் தான் பயப்படுவாங்க. உலக பிரகாரமான பயம் அதுதான். ஆனா இங்க ஆண்டவர் இடிஞ்சு போன ஒரு நகரத்தை கட்டுறத பார்த்து ஏன் உலக மன்னர்கள் மருளணும்? இதுல என்ன வியப்பு இருக்கு? இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. உலக மன்னர்கள் வியந்து பார்ப்பது ஏதோ ஆண்டவர் புதிய கட்டடங்களை கட்டுவதை பார்க்க அல்ல. 17ஆம் வசனத்தை கவனித்தீர்கள் என்றால் அதன் உண்மையான காரணம் புரியும். 17ஆம் வசனத்துல அப்படி என்ன சிறப்பு இருக்கு? திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார் என்று கூறப்பட்டுள்ளது. மன்னர்கள் எதற்கு மருளுகிறார்கள் என்றால், முழு பிரபஞ்சத்தையும் படைத்த ஒரு மாபெரும் வல்லமை பொருந்திய ஆண்டவர் சமுதாயத்தில் எந்த ஆதரவும் இல்லாத ஒடுக்கப்பட்ட திக்கற்ற மனிதர்களின் அழுகுரலுக்கு செவி சாய்க்கிறாரே என்பதை பார்த்துதான். வாவ்! இது உலகத்தின் அதிகார பார்வையே முற்றிலுமாக தலைகீழாக மாற்றுகிறது. அதாவது உலகத்தின் பார்வையில அதிகாரம்னா தனக்கு கீழே இருக்கிறவங்களை நசுக்கிட்டு மேல போறது. ஆனா ஆண்டவரோட அதிகாரமும் மேல இருந்து கீழே இறங்கி வந்து திக்கற்றவர்களை தூக்கி விடுவது.
இததானே சொல்றீங்க? 100% உண்மை. ரோம பேரரசர்களாக இருந்தாலும் சரி, பாபிலோனிய மன்னர்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் அதிகாரம் என்பது வலியவர்களுக்கு வளைந்து கொடுப்பதிலும் எளியவர்களை அடிமைப்படுத்துவதிலும் தான் இருந்தது. அவங்களுக்கு இரக்கம்னா என்னன்னே தெரியாது. ஆமா, அவர்களுக்கு இரக்கம் என்பது ஒரு பலவீனம். அப்படி இருக்கும்போது அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும் ஒரு ஆண்டவர் ஒரு அனாதையின் கண்ணீருக்காக தனது சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்குகிறார் என்பது அவர்களுக்கு புரியாத ஒரு புதிரு. அவங்களோட லாஜிக்கே இங்க உடைஞ்சு போகுது. சரியா சொன்னீங்க. அவர்களின் ஒட்டுமொத்த அரசியல் மற்றும் அதிகார லாஜிக்கும் இங்கே அடிபட்டு போகிறது. அதனால்தான் அவர்கள் மருளுகிறார்கள். மற்றவர்கள் அப்படிங்கிறது யார குறிக்குது? ஏதோ வீடு இல்லாம ரோட்ல இருக்கிறவங்கள மட்டும்தான் குறிக்குதா? இல்ல, இன்றைய சூழலில் திக்கற்றவர்கள் என்பதன் வரையறை ரொம்பவே மாறிடுச்சு. வேற யாரெல்லாம் அதுல வருவாங்க? பொருளாதார நெருக்கடியில சிக்கி கடன் தொல்லையால் சமூகத்தில் அவமானப்பட்டு யாரிடமும் உதவி கேட்க முடியாம நிற்கிற ஒரு நபர் திக்கற்றவர் தான். கண்டிப்பா. மனதளவுல பாதிக்கப்பட்டவங்களே இதுல வருவாங்களா? நிச்சயமா. சுற்றிலும் 1000 பேர் இருந்தாலும், சோசியல் மீடியால 100கணக்கான நண்பர்கள் இருந்தாலும், மனதிற்குள் ஒரு கொடிய தனிமையில தவித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களும் திக்கற்றவர்கள் தான். நான் அழுதால் என் குரலை யார் கேட்பார், என் வழியை யாருக்கு புரியும் என்ற தவிப்போடு இருப்பவர்கள் அவர்கள். ஆமா, அப்படிப்பட்ட திக்கற்றவர்களுக்கு ஆண்டவர் சொல்லும் செய்தி இதுதான். இந்த உலகம் உங்களை அவமதிக்கலாம், உங்கள் வழியை உதாசீனப்படுத்தலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் உங்கள் மன்றாட்டை அவமதியார். அது ரொம்ப ஆறுதலான ஒரு வாக்கு தத்துவம். உங்கள் கண்ணீர் துளிகள் நேரடியாக அவருடைய அரியணையை சென்றடைகிறது என்பதை நாம மறக்கக்கூடாது. வாவ், இதை கேட்கும் போதே நம் அறியாமல் ஒரு மாபெரும் தைரியம் பிறக்கிறது. இந்த அதிகார தலைகீழான பார்வை அன்னைக்கு அந்த மக்களுக்கு ரொம்ப புதுசா இருந்திருக்கலாம். ஆனா அடுத்ததா நம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. என்ன ஆச்சரியம் அது? அந்த வசனம் சொல்லுது, இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும், படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும் என்று. மிக ஆழமான வார்த்தைகள். இதை எழுதும்போது திருவிவிலியத்தின் ஆசிரியர் தனக்கு முன்னால் இருந்த ஏதோ சில இஸ்ரேல் மக்களுக்காக மட்டும் இது எழுதவில்லை. காலங்களை தாண்டி, பல நூற்றாண்டுகளை தாண்டி, இன்று 2026ல யூடியூப்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்முடைய நேயர்களை மனதிலே வைத்துதான் தூய ஆவியானவர் இதை எழுத செய்திருக்கிறார். உண்மைதான். இது ஏதோ ஒரு சாதாரண புத்தகம் இல்ல, இது எவ்வளவு பெரிய உயிருள்ள வார்த்தை. அதனாலதான் திருவிவிலியத்தை நாம் உயிருள்ள வார்த்தை என்று சொல்கிறோம். எபிரேய கலாச்சாரத்துல நினைவுறுதல், அதாவது ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க தலைமுறையா இதை கடத்துவாங்க இல்லையா? ஆமா, ஆண்டவர் செய்த அற்புதங்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இழுத்துப்பூர்வமாக கடத்த வேண்டும் என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். இந்த 18ஆம் வசனத்தை நாம் வெறும் எழுத்தாக பார்க்க கூடாது. இது ஒரு தீர்க்கமான அழைப்பு. எனக்கும் அப்படிதான் படுது. இன்று இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த படைக்கப்படவிருக்கும் மக்கள். உங்களுக்காகத்தான் இந்த வாசகம் இத்தனை 1000 வருடங்களாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. இதை நினைக்கும் போதே புல்லரிக்குது. இதை தொடர்ந்து வரும் 19 மற்றும் 20ஆம் வசனங்களை நமது ஆரம்ப பல்லவியோடு இணைத்து பார்த்தால் இதன் செயல்பாடு இன்னும் தெளிவாக புரியும். பல்லவி விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார் என்று சொல்கிறது. 19 மற்றும் 20ஆம் வசனங்கள் அதையே கொஞ்சம் விரிவாக்குகின்றன. வாசிங்க. ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினிருந்து கீழே நோக்கினார், அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார், அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார், சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார் என்று அந்த வசனங்கள் கூறுகின்றன. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. இங்க நாம நுட்பமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் மேலிருந்து கீழே பார்ப்பது நம்மை கண்காணித்து நாம் எந்த தப்பு செய்கிறோம் என்று கண்டுபிடித்து நம்மை தண்டிப்பதற்காக அல்ல. பல நேரங்கள்ல நாம அப்படித்தான் நினைச்சு பயப்படுறோம். ஆமா, ஆனா அவர் பார்க்கிறது சிறைப்பட்டோரின் புலம்பலை கேட்பதற்காக, சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக. மிக சரியான பார்வை. இங்க சாவுக்கென குறிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப கனமான ஒரு வார்த்தை. அன்றைய வரலாற்று சூழலில் பாபிலோனிய சிறைகளில் மரண தண்டனைக்காக காத்து கிடந்த கைதிகளை இது குறிக்கலாம். ஆனா இன்று 2026ல் நமது நேயர்களின் வாழ்வில் இது எந்தெந்த வடிவங்களில் இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இன்று சிறை என்பது வெறும் இரும்பு கம்பிகளால் ஆனது மட்டுமல்ல. ஆமாம், இன்று மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே கட்டிக்கொண்ட சிறைகள் தான் அதிகம். பலருக்கும் தங்கள் சொந்த பழக்க வழக்கங்களே மிகப்பெரிய சிறையாக இருக்கிறது. கட்டாயமாக உளவியல் ரீதியாக பார்த்தோம் என்றால் இன்று பலரும் டோபமைன் அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கிறார்கள். டிஜிட்டல் சிறை என கூட சொல்லலாம். ஆமா,
ஒரு தீராத போதை பழக்கத்திலோ அல்லது ஒரு தவறான உறவிலோ சிக்கிக்கொண்டு இதிலிருந்து என்னால் மீளவே முடியாது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சாவுக்கென குறிப்பிட்டவர்கள் போல தங்களுக்கு தாங்களே தீர்ப்பெழுதி கொண்டு வாழ்பவர்கள் இன்று அநேகர். காலையில எழுந்த உடனே இந்த நாளை எப்படி நகர்த்த போகிறோம் என்று ஒருவித பயமோ மன அழுத்தமோ பலரை ஆட்கொண்டு இருக்கிறது. டிப்ரெஷன் அப்படிங்கறதே இன்னைக்கு ஒரு பெரிய கொடிய நோய். உண்மைதான். மருத்துவத்தால் கைவிடப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருக்கும் நோயாளிகள் ஒரு புறம் என்றால், மறுபுறம் கடுமையான தனிமையிலும் விரக்தியிலும் தங்களுக்கு தாங்களே மரணத்தை தேடிக்கொள்ள நினைக்கும் நபர்கள். இவர்களெல்லாம் ஒரு வகையில் இன்று சாவுக்கென குறிப்பிட்டவர்கள்தான். இல்ல, ஒரு மனிதன் எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட முடியும்? அவனுக்கு அந்த நம்பிக்கை கூட இருக்காதே. அதுதான் இந்த வசனத்தின் மிக அழகிய உண்மை. அவர்கள் பெரிய பெரிய ஜெபங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்ப்பதில்லை. ஒரு சின்ன பெருமூச்சு போதுமா? ஆமா, தங்களின் இருண்ட மனச்சிறையிலிருந்து அவர்கள் எழுப்பும் ஒரு சின்ன புலம்பல், ஒரு சிறு பெருமூச்சு, ஒரு கண்ணீர் துளி கூட நேராக ஆண்டவரின் செவிகளை சென்றடைகிறது. மேலிருந்து வரும் ஆண்டவரின் பார்வை வெறுமனே ஒரு அனுதாப பார்வை அல்ல, அது ஒரு மீட்பின் கரம். சரியா சொன்னீங்க. அது அவர்களை இருளிலிருந்து மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் மீட்பின் கரம். உண்மையிலே இது ஒரு வியக்க வைக்கும் செயல்முறை. நம்முடைய வாழ்வில் நாம் எந்த இருளில் இருந்தாலும், எந்த இடிபாடுகளில் சிக்கி தவித்தாலும், மேலிருந்து ஒரு கரம் நமக்காக நீட்டப்படுகிறது என்ற இந்த சத்தியம் நம்மை கண்ணீரோடு ஆண்டவரை புகழச் செய்கிறது. கண்டிப்பா. நேயர்களே, இன்று நாம் அலசிய இந்த திருப்பாடல்கள் 102 வசனங்கள் உங்களுக்காக பேசுகின்றன. ஆனால் இங்கதான் ஒரு முக்கியமான, ஒரு ஆழமான கேள்வியை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். 18ஆம் வசனம் சொல்லுது, இந்த வாசகம் இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென எழுதி வைக்கப்பட்டது என்று. அதாவது அன்றைய இடிபாடுகளில் இருந்த மக்கள் தங்களின் வலிகளுக்கு மத்தியிலும் இன்று 2026 இருக்கும் நமக்காக இந்த நம்பிக்கையை பதிவு செய்து வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள், நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக. ஆமா, அப்படி என்றால் இன்று உங்கள் சொந்த வாழ்க்கையின் இடிபாடுகளுக்குள் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது அடுத்த தலைமுறைக்காக, அதாவது 2126 வாழப்போகும் தலைமுறைக்காக நீங்கள் எதை விட்டு செல்ல போகிறீர்கள்? ரொம்ப ஆழமான சிந்தனை. உங்கள் கண்ணீரையா, அல்லது ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்தார் என்ற மாபெரும் சாட்சியையா? இதை கொஞ்சம் உங்கள் நாளின் ஓட்டத்தில் சிந்தித்து பாருங்கள். ஒரு நிமிஷம் எல்லாரும் இந்த யோசிக்கணும். எனவே இன்று நீங்கள் தனிமையில் அழுதாலும், உங்கள் வேதனையை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்தாலும், ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். முழு பிரபஞ்சத்தையும் ஆளும் ஆண்டவர் தன் அரியணையை விட்டு உங்களுக்காகவே மேலிருந்து கீழே குனிந்து உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். உங்கள் கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது. உங்கள் மீட்பிற்கான அந்த குறித்த காலம் நெருங்கி வந்து விட்டது. அதாவது ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு பார்வையாளராக சும்மா வேடிக்கை பார்க்கவில்லை. நம் தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் போது அவர் நம் புலம்பல்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் என்கிறீர்கள். மிகச்சரியாக சொன்னீர்கள். அதுதான் ஆண்டவரின் இரக்கம். நமது துயரங்களை அவர் தூரத்திலிருந்து பார்ப்பதில்லை. அவர் செவிசாய்க்கிறார், கண்ணோக்குகிறார். இத கேட்கவே ரொம்ப ஆறுதலா இருக்கு. இந்த இடத்தில்தான் இன்றைய நற்செய்தியையும் முதல் வாசகத்தையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். நாம் பெருஞ்சுமையால் சிறைப்பட்டிருக்கிறோம், காற்றை பெற்றெடுப்பது போல தவிக்கிறோம். அப்போதுதான் வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். இதை சிந்திக்கும் போது எனக்கு செப்டம்பர் 14, 2016 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நற்செய்தி வாசகத்தை பற்றி வழங்கிய சிந்தனை நினைவுக்கு வருது. ஓ, அவர் என்ன சொல்லியிருக்கார்? அவர் ஒரு அழகான கருத்தை பதிவு செஞ்சார். ஆண்டவரின் இந்த அழைப்பு ஆச்சரியம் அளிக்கிறது. ஏனென்றால் அவர் எளிய மக்களையும், பாரம் சுமப்போரையும், வாழ்க்கை கடினமாய் இருப்பவர்களையும் அழைக்கிறார். இது உண்மையிலே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான். ஆமா, இது உலகத்தோட வழக்கத்துக்கு நேர்மாறானது இல்லையா? உலகத்துல ஒரு பெரிய பதவியில இருக்கிறவரோ தலைவரோ யார தன் பக்கம் அழைப்பார்? பலசாலிகளை, அறிவாளிகளை, தங்களுக்கு பயன்படக்கூடியவர்களைத்தான் அழைப்பார். ஆனா இயேசு உடைந்தவர்களை தேடி போய் அழைக்கிறாரே. அதுதான் ஆண்டவரின் தனித்துவம். அதில்தான் இறைவனின் மாபெரும் அன்பு அடங்கியிருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் இதை மிக ஆழமாக விளக்குகிறார். ஏழைகளும் ஒடுக்கப்பட்ட மக்களும் சுமக்கும் அதே நுகத்தைத்தான் இயேசுவும் சுமந்தார். அவர் தனக்குன்னு ஒரு தனி சலுகை தேடிக்கல. ஆமாம், மனிதகுலத்தின் அத்தனை வழிகளையும் பாவங்களையும் தன் தோள்களில் அவர் சுமந்தார். ஆக இயேசுவின் நுகத்தை ஏற்பது என்பது என்ன? அது ஏதோ ஒரு புதிய சட்டத்திட்டத்தை ஏற்பதல்ல, அது அவருடைய இரக்கத்தை ஏற்பதாகும். ஓ, இரக்கத்தை ஏற்பதா?
ஆமாம், ஒரு சீடனாக இயேசுவின் நுகத்தை சுமப்பது என்றால் திருத்தந்தை சொல்வது போல நாம் இரக்கத்தின் கருவிகளாக மாற வேண்டும். இருங்க, இந்த இரக்கத்தின் கருவிகள்ங்கிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இயேசு எப்படி நம் சுமையை இலகுவாக்கினாரோ அதே போல நாமும் பிறர் சுமையை இலகுவாக்க வேண்டும்னு சொல்றீங்க. ஆமாம், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இது நடைமுறையில எப்படி வேலை செய்து? நான் இன்னொருத்தருக்கு இரக்கம் காட்டும்போது என்னோட சுமை எப்படி குறையும்? அதற்கான காரணம் என்ன? இது ஒரு அற்புதமான உளவியல் மற்றும் ஆன்மீக உண்மை. இதை இப்படி புரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு பெரிய பாரமான பெட்டியை தூக்கிச் செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அந்த பாரத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது வலி அதிகமாக தெரியும். கண்டிப்பா நம்ம கவனம் முழுக்க இந்த வலியில தான் இருக்கும். ஆனால் வழியில் வேறு ஒருவர் தள்ளாடி நடப்பதை பார்த்து அவருக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீர்கள் எனில் உங்கள் கவனம் உங்கள் வழியை விட்டு விலகுகிறது. ஆமா, நம்ம கஷ்டத்தை கொஞ்ச நேரம் மறந்துடுவோம். நீங்கள் பிறருக்கு பரிவு காட்டும் போது நீங்கள் தனிமைப்படுத்தப்படவில்லை என்ற உணர்வு உங்களுக்குள் வருகிறது. எல்லாருமே ஏதோ ஒரு போராட்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆழமான இணைப்பு உருவாகிறது. இது ரொம்ப நிதர்சனமான உண்மை. நாம் இரக்கத்தின் கருவிகளாக செயல்படும் போது நமது சுய பச்சாதாபம் மறைந்து நம் மனதுக்குள் ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது. அதனாலதான் இயேசுவின் இரக்கத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நம்முடைய சொந்த சுமை தானாகவே இலகுவாகிறது. அட, இது ரொம்ப அருமையான விளக்கம். இரக்கம் காட்டும்போது அந்த சுமைக்கான அர்த்தமே மாறிடுது. அப்போ நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு சவால் இருக்கு. என்ன சவால் அது? ஒரு குடும்பத்துல கணவனாகவோ மனைவியாகவோ பெற்றோராகவோ அல்லது ஒரு வேலை செய்யும் இடத்தில் அதிகாரியாகவோ இருக்கும் நாம் நம்மை சுற்றியுள்ளவர்கள் மீது எந்த மாதிரியான நுகத்தை வைக்கிறோம்? நாம் எப்பவுமே மத்தவங்க மேல கடினமான எதிர்பார்ப்புகள், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் என்ற பாரமான நுகத்தை திணிக்கிறோமா? இது நிறைய நேரங்கள்ல நடக்குது. அல்லது இயேசுவை போல பரிவும் கனிவும் மனத்தாழ்மையும் கொண்ட அந்த நுகத்தை பகிர்ந்து கொள்கிறோமா? மிகச்சரியான கேள்வி. பல நேரங்களில் நாம் ஜெபிக்கும் போது மட்டும் ஆண்டவரிடம் இளைப்பாறுதல் கேட்கிறோம். ஆனால் நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்கு ஒரு சுமையாகவே இருந்து விடுகிறது. ஆமா, அது ஒரு முரண்பாடான வாழ்க்கை முறை தானே. இயேசு தச்சராக இருந்து எப்படி அளவெடுத்து ஒரு மிருகத்திற்கு வலிக்காதபடி நுகம் செய்தாரோ அதே போல நாம் மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகள், காட்டும் அன்பெல்லாம் அவர்களுக்கு வலிக்காதபடி அளவானதாக இதமானதாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு. அதுதான் என் நுகம் எளிதாயுள்ளது என்பதன் நடைமுறை விளக்கம். ஒருவர் காற்றை பெற்றெடுத்தது போன்ற விரக்தியில், அதாவது முற்றிலும் சோர்வடைந்து இருக்கும்போது நாம் போய் கவலைப்படாதே, நான் முன்னோடு இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை ஆறுதலாக பேசினால் அதுதானே அவர்களுக்கு உயிர்ப்பை கொடுக்கிறது. நிச்சயமா, அந்த சின்ன வார்த்தை அவங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். எசாயா சொல்வது போல புழுதியில் இருந்து அவர்களை தூக்கி நிறுத்துவது நாம் காட்டும் அந்த இரக்கத்தின் வார்த்தைகள்தான். அந்த இரக்கத்தை நாம் காட்ட தவறும்போது நாம் இயேசுவின் நுகத்தையே நிராகரிக்கிறோம் என்றுதான் அர்த்தம். இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு முழுமையான பயணத்தை காட்டுது. ஆமா, ஒரு தெளிவான பாதையை இது நமக்கு அமைத்து கொடுக்கிறது. முதலாவதாக நாம சுமக்கிற தேவையற்ற சுமைகளை, நாமே செதுக்கிக் கொண்ட எதிர்பார்ப்புகளை இயேசுவிடம் இறக்கி வைக்க வேண்டும். இரண்டாவதாக எசையா கூறுவது போல நமது தோல்விகளையும் விரக்திகளையும் நினைத்து சோர்ந்து போகாமல் ஆண்டவர் நம்மை புழுதியிலிருந்து உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு எழ வேண்டும். மிக சரியான சுருக்கம். மூன்றாவதாக திருத்தந்தை அவர்கள் கூறுவது போல நாம் இயேசுவின் நுகமான அந்த இரக்கத்தை நம் தோள்களில் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலாக மாற வேண்டும். இதில் நாம் ஒன்றை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்கிறார். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? உலகம் சொல்லிக் கொடுக்கும் தந்திரங்களையோ மற்றவர்களை எப்படி அடக்கி ஆள்வதையோ அல்ல. சரியாக சொன்னீர்கள். கனிவும் மனத்தாழ்மையும் தான் நாம் அவரிடம் கற்க வேண்டிய பாடம். இதை நாம் கற்றுக்கொண்டால் நமது ஆன்மாவுக்கு உண்மையான இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ அந்த சோர்வு எல்லாமே மறைந்துவிடும். ஆமாம், எசாயா 26 சொல்லப்படும் அந்த புழுதியில் வாழ்வோரின் மகிழ்ச்சியான பாடல் நமது அன்றாட வாழ்வில் ஒலிக்கத் தொடங்கும். திருப்பாடல் 102 கூறுவது போல சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்க்கும் ஆண்டவர் நமது உடைந்த வாழ்வையும் நிச்சயம் கட்டி எழுப்புவார். ரொம்ப ஆழமான, அதே சமயம் நடைமுறைக்கு தேவையான சிந்தனைகள். நேயர்களே, இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் பயணித்த இந்த ஆழமான பார்வையிலிருந்து உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறோம்.
ஆம், இன்று உங்களையே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுமையை குறைக்கும் இளைப்பாறுதலாக இருக்கப் போகிறீர்களா, அல்லது அவர்கள் சுமையை மேலும் அதிகரிக்கும் நபராக இருக்கப் போகிறீர்களா? இயேசுவின் கனிவும் மனத்தாழ்மையும் உங்களின் செயல்களில் வெளிப்படட்டும். மிக அருமையான சவால். இந்த சிந்தனையோட ஆண்டவரோட வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில மெய்யாகவே உயிர் பெறணும்னு நம்ம எல்லாரும் இணைந்து மன்றாடுவோம். ஆமா நேயர்களே, இந்த வார்த்தைகளை உங்க இதயத்துல ஆழமா ஏத்துக்கோங்க. எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இன்றைய நாளில் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு உண்மையான இளைப்பாறுதல் எப்படி, யாரிடமிருந்து வருகிறது என்பதை கற்றுக் கொடுத்தீர். நாங்கள் தனியாக இல்லை, எங்களோடு இணைந்து நுகத்தை சுமக்க நீர் எப்போதுமே காத்து கொண்டிருக்கிறீர் என்பதை நினைக்கும் போது எங்களுக்கு மிகுந்த ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இருளில் இருப்பவர்களுக்கு நீர் வெளிச்சமாக இருப்பதற்காய் நன்றி. இந்த அருமையான நேரத்திற்காக, உமது உயிருள்ள வார்த்தைகளுக்காக நன்றி கூறுகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு நேயருடைய உள்ளத்திலும் உமது விடுதலையின் கரம் தொடட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயரோட நெஞ்சங்களையும் உமது வார்த்தை நிலைத்திருக்க செய்தருளும். அவங்க வாழ்க்கையில காற்றை பெற்றெடுத்தது போன்ற வெறுமையான சூழ்நிலைகள் இருந்தா, உழைச்சு ஏமாந்து போன பகுதிகள் இருந்தா, அவற்றை உமது ஷாலோம் எனும் நிறைவாழ்வால் நிரப்புவீராக. அவங்களோட சிதைந்த கனவுகள் எனும் புழுதியின் மீது உமது ஒளியின் பணியை பொழிந்து அவங்கள மீண்டும் விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடச் செய்வீராக. தங்களது சுமைகளை பாதத்தில் இறக்கி வைக்கவும், உம்முடைய கனிவிலும் மனத்தாழ்மையிலும் என்றென்றும் இளைப்பாறுதல் பெறவும் உம்முடைய அருளை தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. உங்களுடைய ஆன்மீக பயணத்துல இந்த வார்த்தைகள் நிச்சயமா ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்குன்னு நம்புறோம். உங்களின் பிரார்த்தனைகள்லையும் எங்களை நினைவு கூறுங்கள். மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவரோட ஆசீர்வாதத்தால் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.